Hi friends, welcome to our channel Nisha Vlogs. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான கார சட்னியை பற்றி தான் சொல்ல போகிறேன். இதை ஒரே ஒரு வாட்டி ட்ரை பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்களே எனக்கு கமெண்ட்டில் பாராட்டுவீங்க. அந்தளவுக்கு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு பவுலில் ஒரு 3 வரமிளகாயை ஊற வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். நீங்கள் காரம் அதிகமாக சேர்த்துப்பீங்க அப்படின்னா 5லேருந்து 7 வரமிளகா கூட சேர்த்து ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக நறுக்குன 2 அல்லது 3 தக்காளி, ஒரே ஒரு பெரிய வெங்காயம், அதுக்கப்புறம் 3 பல் பூண்டு, இது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கிட்டேன். இது எல்லாத்தையும் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம். 3 வரமிளகா, 3 பல் பூண்டு, தக்காளி, வெங்காயம், அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு, அதுக்கப்புறம் முக்கியமாக பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை. இது மெயினான ஒரு விஷயம். இதை ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, இது 3ம் பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலையை தாளித்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சோம் இல்லையா சட்னி, அதை இந்த வாணலியில் சேர்த்திட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்க விட்டு எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பரான கார சட்னி ரெடி ஆயிரும். இது கண்டிப்பாக ஒரே ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.